ஹலோ. பத்மா பேசுறேன். இப்பதான் சீனு நடந்த விஷயத்த சொன்னா. அவன் பணத்தை வாங்கலையாமே. ஆமாங்க. அவன் ஏன் இப்படி இருக்கானே தெரியலங்க. அவனெல்லாம் மாத்தவே முடியாது. தன்மானம் மரியாதைன்னு சொல்லிட்டு இருப்பான். அவனை விடுங்க. நீங்க பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருங்க. எங்க வரணும்னு சொல்லுங்க, நாங்க வந்து வாங்கிக்கிறோம். நானும் எவ்வளவோ மாப்பிள்ளைகிட்ட எடுத்து சொன்னேங்க, மசியவே மாட்டேன்றாரு. சரி விடுங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 1 மணிக்கு கோயிலுக்கு வந்துருங்க, நான் அந்த பணத்தை உங்ககிட்டயே கொடுத்துறேன். சரிங்க, நாங்க வந்துடுறோம். பார்வதி, அவரு கோவிலுக்கு வர சொல்லிருக்காரு. நம்ம போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்படியோ பணம் கைக்கு வந்துட்டா போதும். சரி வா பார்வதி, போலாம். நம்ம கையில ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு பெரிய தொகை கிடைச்சிருக்கு. அந்த சீனு போய் அந்த பணத்தை வாங்கியிருந்தா கூட நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பான். அவன் என்னடானா அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனா கைக்கு கிடைச்ச பணத்தை திரும்ப கொடுக்கணுமா? எப்படியும் பத்மா வீட்டுல இருந்து தான் அந்த பணத்தை எடுத்திருப்பா. திரும்ப நம்ம கொடுக்கலனாலும் அவளால வெளியே சொல்ல முடியாது. அப்புறம் எது கொடுக்கணும்? 40 லட்சமும் நமக்கு தான். பார்வதி, நீ அழாத. எப்படி மாமா அழாம இருக்க முடியும்? நான் சும்மா விட மாட்டேன். அவனுங்க யாரு என்னன்னு எனக்கு அடையாளம் தெரியும். உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனுங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள பிடிக்க வச்சு பணத்தை வாங்கிடுவோமா? மாமா, போலீஸ் எல்லாம் வேண்டாம் மாமா. அப்புறம் நான் வீட்டுல மாட்டிப்பேன். அப்புறம் எல்லாரும் என்ன கொன்னே போட்டுருவாங்க. என்னம்மா சொல்ற? போலீஸுக்கு போக வேணாம், வீட்டுல மாட்டிக்குவியா? அப்போ இந்த பணம்? ஆமா மாமா, அது வீட்ல இருந்த பணம், குத்தக பணம் மாமா. ஐயோ, என்னம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? நீங்க எங்க இருந்தோ கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லன்னா நகை நட்டெல்லாம் வித்து தான் இந்த பணத்தை கொண்டு வந்திருப்பீங்கல்ல நான் நினைச்சேன். ஆனா வீட்டுல இருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்களேம்மா. இப்ப இது திருடின பணம் மாதிரி ஆயிப்போச்சே. ஐயோ, நான் என்ன பண்றது? இதை எப்படி போய் நாங்களே திருடிட்டோம்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது? கடவுளே, இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் என்ன அடிச்சே கொன்றுவாரு. ஐயோ, அதுக்கப்புறம் எனக்கு அசிங்கமா போயிடுமே. ஐயோ அண்ணி, அப்பவே சொன்ன உங்க கிட்ட வேண்டாம் வேண்டான்னு. கொஞ்சமாவது கேட்டீங்களா? ஐயோ பார்வதி, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, நீ முதல்ல அழாத. எப்படியாவது அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி திரும்ப கொண்டு போய் வச்சிருவோம். எப்படி அண்ணி, எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க? நமக்கு இங்க 40 லட்சத்தை யார் கொடுப்பா? அவ்வளவுதான், போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம 2 பேருமே வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். இங்க பாருங்க அண்ணி, அவர் மட்டும் என்ன கேட்டா நீங்க தான் பணம் கேட்டீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஐயோ, என்ன பார்வதி, நீ வர என்ன பயமுறுத்திட்டு இருக்க? இரு, ஏதாவது யோசிப்போம். ஐயோ மாமா, பணத்தை எடுத்தவன் யாரு, எப்படி இருப்பானாவது தெரியுமா? அவனை எப்படியாவது கண்டுபிடிங்க மாமா. நான் நல்லா பார்த்த பார்வதி, அவன் மூஞ்செல்லாம் எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. ஏதோ வடக்க இருந்து வந்த மாதிரி இருந்தான். கசா முசான்னு ஏதோ ஒரு பாஷையில பேசிக்கிட்டானுங்க. ஆனா அவனுக்கு மூஞ்சு மட்டும் என் மனசுல இருக்குதுமா. எங்க பார்த்தாலும் அவங்கள புடிச்சு உதன்னு உதச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துருவேன். ஐயோ ஐயோ பார்வதி, நீ அழாத பார்வதி. வீட்டுல தேடுவாங்க, வா போலாம். வீட்டுக்கு போய் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம், வா. என்னங்க முயற்சி பண்றேன். வா பார்வதி. அப்பாடா, இவளுங்க 2 பேரும் பணத்தை பத்தி மூச்சு கூட விட மாட்டாளுங்க. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கடவுள் நமக்கு 40 லட்சத்தை கொடுத்திருக்கான். லிங்கம், என்ஜாய்டா. பார்வதி, என்ன நின்னுட்டு இருக்க? அதான் அண்ணன் கேக்குறாருல, போ போய் எடுத்துட்டு வந்து கொடு. போ. இல்ல, அது நான் வீண் செலவுக்கெல்லாம் கேட்கலம்மா. மரக்கடை சம்பந்தமா ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, போய் எடுத்துட்டு வா. மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. பார்வதி, தெரியாம பண்ணிட்டு. எழுந்துரு. என்ன எழுந்துரு?
என்னாச்சு? எழுந்துரு. இல்ல எழுந்துருமா. மாமா என்ன எழுந்துரு. மன்னிச்சிருங்க. என்னாச்சு? ஏன் மன்னிப்பு கேக்குற? அது வந்து அந்த பணம் காணாம போயிடுச்சு மாமா. ஏய் ஏய் என்னடி சொல்ற? எப்படி பணம் காணாம போகும்? அதுவும் வீட்டுக்குள்ளார பத்திரமா வச்சிருந்த பணம் ஆ? எங்கடி போச்சு? ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. இல்லைங்க அந்த ஏய் பார்வதி, பீரோல இருந்த பணம் எப்படி காணாம போகும்? இவதாமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா. ஆ? கோவில் நகை விஷயத்திலேயே இவ நகையை திருடினவளாச்சே. என்னப்பா சொல்ற? ஆமாமா, இவதான் கோவில் நகை எடுத்து அந்த லிங்கத்திட்ட கொண்டு போய் கொடுத்தா. இப்பவும் இந்த பணத்தை இவதான் எடுத்திருக்கணும். ஏய் வேணா உண்மையை சொல்றி. ஏனுங்க ஏய் மரியாதையா உண்மையை சொல்லிரு. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, சொல்ல போறியா இல்லையா? சொல்றி. இல்லைங்க நான் இல்லைங்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இந்த பத்மா அண்ணே தான் லிங்கம் மாமா கிட்ட பணத்தை கொடுக்க சொன்னாங்க. அவங்க சொல்லிதாங்க நான் கொடுத்தேன்.